என்னடா இது திடீர்னு டிஃப்ரெண்டா ஒரு சவுண்ட் வருது? இது அரசு பள்ளியா இல்ல அரசு புதற்காடா? மாணவர்கள் உயிரினா அவ்வளவு அலட்சியமா போச்சா? ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான மாணவர்கள், கதறி துடிக்கும் பெற்றோர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு மக்கள் புலம்புறாங்க. குடிக்க தண்ணீர், நல்ல சாலை வசதி, தெருவிளக்கு, முறையா பராமரிக்கப்படுற பஸ்ன்னு எதுவுமே ஒழுங்கா இல்லைன்னு தினமும் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வருது. அடிப்படை வசதி தான் அம்போன்னு போச்சுன்னு பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை இன்னும் மோசம். தரமான உணவுப் பொருட்கள், சத்துணவு கொடுக்கறது இல்ல. புழு கூடு வந்த ரவை உப்புமா, பள்ளி விழுந்த சாம்பார், சரியில்லாத முட்டை, இதெல்லாம் அரசு ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ். சரி, இதோட போச்சுன்னு பார்த்தா மாணவர்கள் உயிருக்கே வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. சேலம் கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நேத்து காலையில வழக்கம் போல எல்லாரும் கிளாஸுக்கு போயிருக்காங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. கீழே பாம்பு இருக்கிறது தெரியாம 2 ஸ்டூடெண்ட்ஸ் அதை மிதிச்சிட்டாங்க. உடனே பாம்பு டக்குன்னு 2 பேரையும் கொத்திட்டு ஓடிடுச்சு. அங்க இருந்த டீச்சர்ஸ் உடனே ஸ்டூடெண்ட்ஸை சேலம் அரசு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. சம்பவத்துல பாதிக்கப்பட்ட 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கவின்குமார் மற்றும் மணி பாரதிக்கு இப்போ சிவியர் ட்ரீட்மெண்ட் நடக்குது. பிள்ளைங்க நிலைமையை பார்த்த பெத்தவங்க கதறி அழுறாங்க. பள்ளிக்கூட வளாகம் முள்புதர் மண்டி கிடக்கு. குப்பைய கூட ஒழுங்கா அள்ளுறது இல்ல. ஸ்கூல் வளாகத்துல மழை தண்ணி தேங்கி சுகாதாரமே இல்லாம இருக்குன்னு பெத்தவங்க கொந்தளிக்கிறாங்க. ஸ்கூலை சுற்றியும் பாத்தீங்கன்னா வெறும் புதரண்டி போய் இந்த கோழி குடல்லாம் கொண்டு வந்து கொட்டுறது, சுடுகாடு பக்கத்தில் இருக்குது. அரசு ஆரம்ப சுகாதார நிலைய குடியிருப்பு இருக்குதுங்க, அது பள்ளிக்கூடத்தை ஒட்டின மாதிரியே இருக்குதுங்க. அது பூரா வெறும் புதருங்க. அது இது வரைக்கும் இந்த பேரூராட்சி நிர்வாகம் கண்டுக்கிறதே கிடையாதுங்க. அதை சுத்தம் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு தீவுல இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தீவுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. சுத்தியும் தண்ணி நிற்குங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு அடிச்சுட்டு தான் சொல்றாங்க சார். இருக்கு சார், இருக்கு. பட் பழுதா இருக்குது, எல்லாம் பழுதடைஞ்சு போயிருக்குது. அந்த பழுதடைஞ்சு இருக்கிற பகுதி, அந்த பாம்பு உள்ள பூந்த பகுதி பார்த்தீங்கன்னா 6 உயரத்துக்கு மேல, காம்பவுண்டுக்கு மேல வெறும் புதர் இருக்குங்க. அது வழியா போயிருக்குது.